எனக்கு தேவர் மகன் வந்து 3வது படம். தொழிலுக்கு போகும்போது தண்ணி அடிக்கூடாதுன்றது அந்த காலத்துல மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிட்ட ஒரு சரி விஷயம். ஸோ நான் தண்ணி அடிக்கல அதில். பட் சிவாஜி சார் என்னை கேட்டார். அந்த அவருடைய பாடியை இருக்கிற அந்த சீன் வரும்பொழுது அவரை இங்கே வச்சுருந்தாங்க, பின்னாடி உட்காந்துருக்காரு. காரில் வந்து இறங்குவா, வடிவேலு தான் வந்து என்னை வந்து குடியை பிடிச்சி இறக்கி விடுவா, கீழே விழுவேன். ஷார்ட் முடிச்சோன்னு எங்கள் வாடா அப்படின்னாரு. தண்ணி அடிச்சுட்டு வந்தியா அப்படின்னு. அப்பா இல்லைப்பா அப்படின்னா. கமல் சார் கூப்பிட்டு கேட்டார், இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன். கமல் சார் நோஸ் அபவுட் மீ, ஹீ நோஸ் தட் ஐ எம் ஜிம்னாஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ அவர் சொன்னார், இல்லை நல்லா நடிச்சப்போ அப்படின்னா. ஸோ அது ஆக்சுவலாக அதில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் வந்து நான் அப்போ பண்ணும்பொழுது எனக்கு எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தோணும். அந்த பார்வதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பொள்ளாச்சியில், அது படத்துக்காக பார்வதிபுரம் வச்சுருக்காங்க. ஸ்டேஷன் கிட்ட வந்து கேமரா வச்சுருக்காங்க. ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஐ திங்க் ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும், 200 மீட்டர்ஸ் இருக்கும். 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து அந்த ரேக்லா வண்டி இருக்குல்ல, குதிரை வண்டியில், அதில் போய் நான் வந்து தம்பி வராப்பில் கமல் சார் இன்வைட் பண்ணணும்னு வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருப்பார் அப்பா. நான் போகிற வழியில் சரக்கு அடிச்சிட்டேன். ஆல்வேஸ் அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக தானே. ஸோ அந்த ரேக்லாவில் இருக்கிற குதிரை வந்து எனக்கு அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு வந்து பழக்கமாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சினிமாக்காக குதிரையில் ஏறுறேன். சரி. அந்த குதிரை அவங்க சொன்னாங்க, சார் இது இழுத்தா இப்படி ரைட்டில் போவோம், இப்படி இழுத்தா லெஃப்டில் போவோம், 2 இழுத்தா நிற்கும் அப்படின்னு இவ்வளோ தான் சொன்னாங்க. கால் வந்து அதில் வச்சுக்கோங்க கரெக்டாக, கால் எக்காரணத்தை பொண்ணு எடுக்காதீங்க அப்படி. அதில் நீங்கள் கொஞ்சம் இப்படி தட்டி ஏதாவது பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் திமிர ஆரம்பிக்கும். இது எல்லாமே எனக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கும். அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ஷாட் அது. இப்போது கேமரா அங்கே வச்சுட்டாங்க. பிசி சார் எனக்கு சீனியர் இன்ஸ்டியூட்டில். ஸோ குதிரையில் ஏறுறேன். அந்த ரேக்லா சீட்டு தெரியல, இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆமாம். அதில் பேலன்ஸும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என் மைண்டில் என்னென்னா, நான் வந்து ஃபுல் தண்ணி அடிச்சிருக்கேன், இந்த குதிரை வண்டியில் போகிறேன், நான் தண்ணி அடிச்சதும் தெரியணும். நம்மளுக்கு சைக்கிள் ஓடுறதா இருந்தால் பழக்கப்பட்டது. இந்த குதிரை வண்டியெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை. சரி என்ன நடக்குதோ நம்ம